மோசடியாளர் என கூறி வண்டலூர் தாசில்தாருக்கு விருது. வண்டலூர் தாசில்தார், துணை தாசில்தார், நில அளவையர் உட்பட பல ஊழியர்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும், சுய லாபத்திற்காக போலியான நில ஆவணங்களுக்கும் பட்டா வழங்கி வருகின்றனர் எனவும் கூறி, மூத்த குடிமக்கள் சங்கம் மக்களுக்கான மக்கள் இயக்கம் சார்பில் நேற்று கவன ஈர்ப்பு கூட்டம் நடத்தப்பட்டது. வண்டலூர் தாசில்தார் அலுவலகம் முன்பு நடந்த இக்கூட்டத்தில் தாசில்தார், நில அளவையர் உட்பட வேறு சில ஊழியர்களும் சிறந்த மோசடியாளர் விருது வழங்கப்பட்டது. இதுகுறித்து மக்களுக்கான மக்கள் இயக்கம் பொதுச் செயலாளர் கார்த்திக் அண்ணன் கூறியதாவது: வண்டலூர் தாலுகா அலுவலகத்தில் வட்டாட்சியர் பூங்கொடி, துணை வட்டாட்சியர், சர்வேயர் உள்ளிட்ட சில மோசடியாளர்கள் ஆவணங்களுக்கும் பட்டா வழங்கி வருகின்றனர். தவிர தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி அனுப்பப்படும் மனுக்களுக்கு எந்தவித பதிலும் கூறுவதில்லை, கள ஆய்விற்கு அனுமதிப்பதில்லை. இவர்களின் சட்டவிரோதமான செயல்பாடுகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல கவன ஈர்ப்பு கூட்டம் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் தாசில்தார் பூங்கொடி, சர்வேயர் சுரேஷ் உள்ளிட்டோரின் மோசடியான முறைகேடான பணிகளை பாராட்டி அவர்களுக்கு விருதும் சான்றிதழும் வழங்க முற்பட்டோம். நாங்கள் வருவதை முன்கூட்டியே தெரிந்து அவர்கள் அனைவரும் அலுவலகத்திலிருந்து வெளியேறிவிட்டனர். இதனால் அலுவலகத்தில் தபால் பிரிவில் சான்றுகள், விருதுகள் வழங்கி அதற்கான ஒப்புதலையும் அரசாணை எண் 73/20 கீழ் 8 படி பெற்றுக்கொண்டோம். மக்கள் விரோத செயல்பாடுகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள், ஊழியர்களுக்கு இதுபோல் சிறந்த மோசடியாளர் விருது வழங்கப்படும். இவ்வாறு அவர் கூறினார். இந்த பாராட்டு விழாவானது எதற்காக என்று கேட்டீர்களானால், கடந்த 1983க்கு முன்பாக இருந்த பல வருவாய்த்துறை ஆவணங்கள் மற்றும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் ஒரு 1.5 ஏக்கர் நிலமானது அப்ரூவ்ட் லேஅவுட்டாக செய்யப்பட்டு, அது நிலங்கள் அளவிடப்பட்டு அதன் விற்பனைகள் அனைத்தும் முடிந்தும் 1991 பட்டா எல்லோருக்கும் வழங்கப்பட்டும், அதே 1.5 ஏக்கருக்கு 2008 அதை விற்ற அந்த நபர்கள் சேர்ந்து ஒரு போலியான ஆவணத்தை ஏற்படுத்தி, அந்த போலியான ஆவணத்தின் அடிப்படையில் கடந்த 2019 ஆண்டில் சம்பந்தப்பட்ட முருகன் என்பவருக்கு ஒரு போலியான பவர் ஆவணம் வழங்கப்பட்டு, அந்த போலியான பவர் ஆவணம் மூலமாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட போலி ஆவணங்கள், மோசடி ஆவணங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி ஆவணம் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பட்டாக்கள், அதாவது மோசடி நபர்களுக்கு சமூக விரோத பேர் பட்டாவும் கொடுத்து, அங்க இருக்க ரோடுக்கெல்லாம் பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. அங்க இருக்கிற நந்திவரம் கூடாஞ்சேரி கொடுத்த அந்த இடத்துக்கு, அதாவது ஓஎஸ்ஆர் சொல்லக்கூடிய இடங்களுக்கு பட்டா வழங்காம இருந்தது. அதுவும் மக்களுக்கான மக்கள் இயக்கம் போராடி பட்டா பெற்றுக் தந்துள்ளோம். இதன் அடிப்படையில் நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த விஷயமானது பொது விஷயமா கருதப்படுது. அதாவது தனிநபர் பிரச்சனை கிடையாது. இது லாவண்யா, வரதனோ இல்ல ரியாஸ் அகமதோ இவங்களுக்கு சொந்தமான ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. இவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 100 பேர்ல ஒரு ஆளா கருதப்படுகிறாங்க. இது ஜெயலட்சுமி, நந்திவரம் ஜெயலட்சுமி நகர் குடியிருப்போர் நல சங்கம் சார்பாக எடுக்கப்பட்ட முழு விவரங்கள் என்பது இதன் மூலம் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய தினம் நாங்கள் வந்த விஷயம், பாராட்டு விழா, பாராட்டு சான்று, விருது அனைத்தும் வண்டலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உயர்மட்ட அலுவலர்களான வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர், சர்வேயர் எவரும் இல்லாததால் RC எனப்படும் அந்த தபால் பிரிவில் வழங்கிவிட்டு நாங்கள் அதற்கான கடிதத்தில் ஒப்புதல் பெற்றுள்ளோம். அது மட்டும் இல்லாமல் இன்று காவல்துறை அவர்கள் கேட்டுக்கொண்டதின் பெயரில் நாங்கள் இன்று அவருக்கு அளித்த நம்பிக்கையின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையின் பேரில் நாங்கள் உறுதியோடு செல்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என் பேர் கார்த்திக் அண்ணன், மக்களுக்கான மக்கள் இயக்கம் பொதுச் செயலாளர். மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வந்திருக்காங்க. மூத்த குடிமக்கள் சங்கம், மூத்த சமூகவாளர் பக்தவச்சர் வந்திருக்காங்க. மற்ற ஏனைய சமூகவாளர் முகுந்தராவ் சார், கிருஷ்ணன் சார், ஏனைய சமூகவாளர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு திரளாக வந்தாங்க. இந்த கூட்டத்திற்கு எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறைக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வண்டலூர் தாலுகா ஆபீஸினுடைய முகப்பில் நின்று கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம், பரிசு வழங்குவத நிகழ்ச்சியை வைத்திருக்கிறோம். எதற்காக பரிசு? அவர்கள் இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சிருக்கிறார்களா என்றால் கேள்விக்குறி. போலிப்பட்டா வழங்கியிருக்கிறார். இந்த வண்டலூர் தாலுகாவை ஆபீஸை சேர்ந்த தாசில்தார், துணை வட்டாட்சியர், RI இவர்கள் மூவரும் சேர்ந்து போலிப்பட்டா வழங்கியிருக்கிறார். இது திருத்தணும், இதை மாத்தி கொடுக்கன்னு கேட்டா 1 வருட காலமாக எந்தவித பதிலும் கிடையாது. அலக்களிப்பு, பொதுமக்களை அவலப்படுத்துறது,
இந்த மாதிரி எண்ணங்களில் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இது இங்க மட்டும் நடக்குதா அப்படின்னா இல்ல, 38 மாவட்டங்களிலும் நடக்குது. கிட்டத்தட்ட 144 தாசில்தார் ஆபீஸ்லயும் நடக்குது. கலெக்டர்கிட்ட கொடுத்தாலும் கலெக்டர் கண்டுக்கல. அப்ப தமிழக முதல்வர் என்ன சொல்றாரு, சட்டமன்றத்திலையும் பொது அலுவலகத்திலையும் என்ன சொல்றாரு, நாங்கள் தலைகுடிய விட மாட்டோம் தமிழகத்தை அப்படின்றாரு. அப்ப இந்த முதல்வருக்கு எதிராகவே பொதுமக்களுடைய நலனுக்காக பொதுமக்கள் வரி பணத்திலிருந்து வாங்கக்கூடிய சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு இந்த பொதுமக்களுக்கு இடையூறு இழைத்துக்கொண்டு பணவிரயம் ஏற்படுத்தி வரி ஏய்ப்பை ஏய்த்துக் கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு போலி பத்திரம் வழங்குவதால் பட்டா வழங்குவதால் எவ்வளவு பெரிய சிரமத்தை பொதுமக்கள் அலைகிறார்கள். இந்த நமது பக்தவச்சலம் அவர்களுடைய கேஸ் இருக்கு, 3 கேஸ் கிட்டத்தட்ட 3 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை, பேரை மாத்தி கொடுங்கிறது இதுக்காக அசிங்கமா இருக்குது. எங்க போகுது தமிழக அரசுடைய நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுது? தூங்கிட்டு இருக்கீங்களா? ஜிஓ 73, ஜிஓ 144, ஜிஓ 211, ஜிஓ 216, 2016 இந்த ஜிஓ எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி நமது முதல்வர் அவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, பொதுமக்களுடைய புகார்களை உடனடியாக தீர்வு காணுன்றாங்க. ஆனால் 73 படி அலட்சியப்படுத்தப்படுகிறது, ஒப்புதல் வழங்கப்படுவதில்லை, ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கறது இல்ல. புகார் மனு கொடுத்தா அக்னாலஜ்மெண்ட் வாங்கணுமா வேண்டாமா, கொடுக்கறது இல்ல, அலக்கழிக்கிறது, மேலைங்களையும் பார்க்கிறது. நேற்று கூட கமிஷனர் ஆஃப் போலீஸ் தாம்பரம் மட்டத்தினுடைய கமிஷனர் ஆஃப் போலீஸை போய் பார்க்க போயிருந்தோம். அங்க பெட்டிஷன் கொடுக்கிறோம், இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு. அப்ப ஒரு பெட்டிஷனும் கொடுக்கிறோம், அவங்க வாங்கிக்கிட்டேன்னு ஒரு ஒப்புதல் கொடுக்கணும். ஆனா கொடுக்கறதுக்கு மறுக்கிறாரு. ஏன்னா அந்த சூப்பரண்டை கேட்டோம், அந்த சூப்பரண்டை கேட்கட்டும், போலீஸ் அதிகாரி அவர்கிட்ட கேட்கிறோம், ஐயா நாங்க இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம், ஒரு தகவலை சொல்ல போறோம், பொதுக்கூட்டம் நடத்த போறோம், சமூக ஆர்வலுடைய பொதுக்கூட்டம் தான், இந்த போலிப்பட்டா வழங்கிய அதிகாரிகளுக்கு நாங்க பிரைஸ் கொடுக்க போறோம்னு சொன்னோம். ஆனா அதுக்கு ஏதாவது கொடுத்தாருனாக்க கொடுக்க மாட்டேங்கிறாரு, அந்த சூப்பரண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நாங்க கொடுத்த மனுவுக்கு பதில் கொடுக்கணும், 73 ஜிஓ சொல்லுது, ஆனால் மறுக்கப்படுகிறது. இதெல்லாம் சட்டத்திற்கு எதிரானது. அடுத்தது 2Jன்னு ஒரு ஆர்டிஐ சட்ட பிரிவு இருக்கு. இந்த ஆர்டிஐ அதுக்கு நாங்க என்ன பண்றது? பண்ணக்கூடாது, தாராளமா நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துருங்க. பர்மிஷன் யார் தரணும்? இவர்கிட்ட கமிஷனர் போலீஸ்ல கொடுத்துருக்கோம், காட்டுங்க. பர்மிஷன் யார்கிட்ட சார் கேட்கணும் சொல்லிருங்க. ஆமா சார், அதுக்கு நாங்க என்ன பண்றது, உங்க அலுவலகம் ஆமாதான். இருங்க